ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆஞ்சநேயர், இயேசு கிறிஸ்து, இவங்க ரெண்டு பேரையும் வழிபடுறவங்க ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துடுறாங்க. ஆக்சுவலாக இது எல்லா தெய்வங்களுக்குமே பொருந்தும். அது என்னென்னா, அவங்க எப்போவுமே அந்த மாதிரி வணக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறது கிடையாது. இயேசு பார்த்திங்கன்னா, பசிக்கும்போது அத்தி மரத்தில் கனி இல்லைன்றதுக்காக இதை எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும் அப்படின்னு சாபம் விடுற அளவுக்கு கோபக்காரராக இருக்கிறார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சாட்டையால் அடிப்பார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். விபச்சார சந்ததியினரேன்னு சொல்லுவார். இந்த மாதிரி இதேமாரி ஆஞ்சநேயரும் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ரொம்ப சில்மிஷத்தனம் பண்ணுவார். அதனால் அவருக்கு சாபமே கூட கிடச்சிடும். அவர் பறக்கக்கூடிய சக்தி இருக்கும், அதை மறந்துடுவேன் அப்படின்ட்டு ஒரு முனிவர் அவருக்கு சாபம் கூட விடுவார். ஸோ இது எல்லாமே சொல்கிற ஒரு விஷயம். அதேமாதிரி முருகன் பார்த்திங்கன்னா வள்ளி பின்னாடி துரத்தி லவ் பண்ணது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது பலகீனம் கொண்டவர்களாகத்தான் ஆரம்பத்தில் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு தான் அந்த தெய்வீக நிலையை அடையிறாங்க. அது உண்மையிலே நம்மளுடைய நினைவு தான். மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலை அடையிறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் எல்லா மத நூல்களுமே போதிக்குது. அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களே நாம் கடவுள் நினச்சிக்கிறோம். அவங்க கடவுள் கிடையாது. அதான் தெய்வீக நிலை அடைஞ்சிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவங்க தானாக அடையலை. தானாக குரங்குத்தனம் தான் நம்ம பண்ணுவோம். தெய்வீக நிலை நமக்குள்ளே வர வைக்கிறதுக்கு தினம் தினம் பொறுமையாக கிளிபிள்ளைக்கு சொல்கிற மாதிரி ஞானத்தை சொல்லணும். அதை சொல்கிறவங்களை நீங்கள் நம்பணும். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும். மனிதர்களை யாரும் அப்படி சொல்ல முடியாது இல்லை. இன்றைக்கி நிறைய மத தலைவர்கள் பாலியல் குற்றத்தில் சிக்கிறதுல பார்க்குறோம். எல்லாருமே பலகீனத்தின் வசமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த பலகீனத்தில் எப்போவுமே சிக்காமல் இருக்கிறவர் கடவுள். அவர் தான் கலியுகத்தின் இறுதியில் இந்த ஞானத்தை கொடுத்து குரங்குத்தனமாக இருக்கக்கூடிய மனித மனதை ஒருநிலைப்படுத்தி தெய்வீகமாக மாற்றுறார். ஸோ இது கீதையில் கூட பார்த்திங்கன்னா, அந்த பிரளய காலத்தில் அனைத்து உயிர்களும் எனக்குள் ஒடுங்கும், பிறகு என்னிலிருந்து வெளிப்படும் அப்படின்னு இருக்கும். ஆனால் இதை சொன்னது கிருஷ்ணர் கிடையாது, சிவனுடைய விஷயம். அங்கே கிருஷ்ணர் சொன்னதாக போட்டுட்டாங்க. அது எப்படி சிவனுக்குள் ஒடுங்கிறது அப்படின்னா, ஸ்தூலமாக ஒடுங்கிற விஷயம் கிடையாது. பட் ஓரளவுக்கு அதுவும் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா, கடவுள் இருக்கிற இடம் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். நாம் ஆத்மாக்கள், அதாவது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது. அனைத்து காரியத்தையும் ஆத்மா தான் பண்ணுது, உடம்பு மூலமாக பண்ணுது. அதனால் நம்ம கண்ணுக்கு உடம்பு தெரியறதுனால உடம்பு தான் பண்ணுதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஆத்மா தான் எல்லாத்தையும் பண்ணுது. அதனால தான் ஆத்மா போயிடுச்சுன்னா அந்த உடம்புக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான். மரியாதை எல்லாம் அந்த ஆத்மாவுக்கு தான். ஸோ அந்த ஆத்மா இன்றைக்கி குரங்குத்தனமாக இருக்குது, மோசமாக ஆயிடுச்சு அதோடைய குணம். அந்த குணத்தை சரிப்படுத்துறதுக்காக இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் ஒவ்வொரு கலியுகத்தின் இறுதியிலும் வரார். ஏன்னா சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுக, கலியுகம்ட்ட 4 யுகங்களாக இந்த கல்பத்தை நம்ம பிரிக்கலாம். 5000 வருட காலச்சக்கரத்தை கல்பன்றோம். ஸோ ஒவ்வொரு கல்பத்தின் இறுதியிலும் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து தான் இந்த பூமியை சத்தியுக சொர்க்கமாக, அதில் வாழக்கூடிய தேவதைகளாக நம்மளை மாற்றுறார். ஸோ அதனால் இதை பண்ணுற அந்த கடவுளைத்தான் சிவன் இந்துக்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும், அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறோம். 3 பேருக்குமே மனித உடல் கிடையாது. சிவனுக்கு சிவலிங்கம் வச்சுருக்கிறோம். மற்ற மதத்தில் எந்த ரூபமுமே கொடுக்கல. ஸோ அந்த லிங்கத்துடைய அர்த்தம் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஏன்னா அவர் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக நம்மள மாதிரி பிறக்கிறது இல்லை. அப்போ இன்னொருத்தர் உடம்பை எடுக்கிறதுனால தான் அவருக்கு வாகனமாக நந்தி அப்படின்னு அர்த்தம். அவருக்குன்னு வாகனம், அதாவது உடம்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணர் தான், அவருக்கு தான் உடம்பு இருக்குது, அவருக்கு எதுக்கு வாகனம்? முருகனுக்கு தான் உடம்பு இருக்குது, அவருக்கு எதுக்கு வாகனம்? ஸோ சிவனுக்கு கொடுக்குற வாகனத்துடைய நினைவாக இவங்களுக்கு யார் கடவுள்னு தெரியாதனால எல்லாருக்கும் ஒரு வாகனத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் என்னென்னா சிம்பிள். நீங்கள் அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்கிறனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்துட்டீங்க. நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, இதை இயக்கக்கூடிய ஆத்மா. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியத்தையும் செய்யுதுன்ற உணர்வில் தான்
சொர்க்கத்தில் இருந்து இங்கே முதல் 2500 வருடம் எப்போ அதை மறந்து உடம்பு நினச்சிங்களோ அப்போ தான் உங்களுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற சாத்தான் குணங்கள் வந்துச்சு. இப்போ இந்த குணத்தை அழிக்கணும்னா ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவையே சதா நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை மனக்கண்ணால் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனம், புத்தி, சமஸ்காரம் இது 3மே ஆத்மாவுக்குள்ளே தான் இருக்குது, பிரெயினில் கிடையாது, சயின்ஸ் சொல்கிற மாதிரி. அதனால தான் இறந்து அந்த உடம்புலாம் எரித்த பிறகும் அந்த பேயாக அலையிறவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. பிரெயினில் இருந்தால் எப்படி ஞாபகம் இருக்கும்? யோசிக்க மாட்டுறாங்க. சரி, இப்போ அந்த ஆத்மா புருவ மத்தியில் இருக்குது, அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மாவில் ஏற்கனவே என்ன பதிவாக இருக்குதோ அது சம்மந்தப்பட்ட எண்ணங்களை நம்ம உருவாக்குறோம். ஏற்கனவே பதிவானதை தான் சமஸ்காரம்னு சொல்கிறோம். இதை பதிவு பண்ணலாமா வேண்டாமான்றதை முடிவு பண்ணுறது புத்தி. அதை நம்ம இதுக்கு முந்தைய வீடியோவிலே போட்டிருக்கிறோம். இப்போ என்னென்னா, நான் உடம்பு கிடையாது, ஆத்மா. ஆத்மா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ இந்த ஆத்மா தான் பரமாத்மாவை நினைக்குது. அப்போ ஆத்மாவில் இருக்கிற மனம் ஃபுல்லாக பரமாத்மா தான் இருக்குது. அங்கே உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஃபேமஸான கதை வரும். அந்த நெஞ்சு பொலந்து ஆஞ்சநேயர் காட்டுவார், உள்ளே ராமர் சீதை இருக்கிறதா காட்டுவாங்க. அப்படின்னா மனசு ஃபுல்லாக அப்படின்னு. அப்போ உண்மையிலே மனம் இங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு தான் அங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிற அந்த இறைவன் தான் என் மனம் முழுவதும் இருக்கிறார், அதனால் இங்கே சிகப்பாக போட்டு வைக்கிறோம். இது அப்படி இறைவனே நினச்சிட்டு இருக்கிற குழந்தைய தான் இறைவனுக்கும் பிடிக்கும். இதுதான் ராமாயணத்தில் சீதை பொட்டு வைக்கிறத ஆஞ்சநேயர் பார்த்துட்டு இதை ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பார். இது ராமருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறார். அப்படின்னா ராமரை மனம் ஃபுல்லாக நினைக்கிறது. உடனே அவர் என்ன பண்ணிட்டார், உடம்பு ஃபுல்லாக எடுத்து பூசிக்கிறார். ராமருக்கு இது பிடிக்குமான்ட்டு. அப்படி ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் இல்லையா? மனம் ஃபுல்லாக அதாவது என் மனம் ஃபுல்லாக அவர் மட்டும்தான் இருக்கிறாரு, அவரை தவிர எனக்குள்ளே யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே தான் இன்னொரு இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன கதை என்னென்னா, ராவணனை அழிச்சிட்டார் ராமர். இப்போ விபீஷணர் அங்கே ராஜாவாயிடுறாரு. விபீஷணர் ராவணனுடைய தம்பி. அப்புறம் பார்க்க வரார், நன்றி தெரிவிக்கிறதுக்காக வராரு. ராமரை கூப்பிடுவார், ராமர் வரலன்றவர். சரின்ட்டு ஒரு விலை உயர்ந்த ஒரு பரிசு கொடுக்கணுன்ட்டு எங்கேயுமே காண கிடைக்காத ஒரு ரத்தின மாலையை எடுத்துகிட்டு ராமருக்கு கொடுப்பார். ராமர் அதை சீதைக்கு கொடுப்பார். சீதை என்ன பண்ணுவாங்க, என்னை விட அதிகமாக ராமரை நேசிக்கிறது ஆஞ்சநேயர் தான். ஸோ இது அவருக்கு தான் கொடுக்கணுன்ட்டு அவருக்கு கொடுக்குறாங்க. ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, இதை பார்க்குறாரு, ஒரு ரத்தினமாக எடுக்கிறாரு, தூக்கி கடைசுறார். இன்னொன்று எடுக்கிறாரு, இப்படி பார்க்குறாரு, தூக்கி கடைசுறார். இன்னொன்று எடுக்கிறார். அப்போ விபீஷணனுக்கு ரொம்ப அவமானமாகிடுது. அதோடைய விலை தெரியுமா அவனுக்கு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ன உடனே, என்ன பெரிய விலை இதில், என் ராமர் இல்லையே, ராமர் இல்லாத எதுவுமே எனக்கு ஒரு கல்லுக்கு சமம் அப்படின்னு தூக்கி போடுவார். அப்போ உன் மனசில் மட்டும் இருக்காரா ராமர் அப்படின்ட்டு விபீஷணர் கேட்பார். ஆமாம் இருக்கார், நிரூபிக்கவா அப்படின்ட்டு நெஞ்ச பொலந்து காட்டுவார். அதுதான். ஸோ அப்போ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி மனம் ஃபுல்லாக இறைவனையே நிரப்பி இருக்கிறது. அங்கே ராமரை காட்டியிருக்காங்க, அது உண்மையிலே சிவனை நினைக்கிறது, ஏன்னா கடவுள் அவர் தான். மற்றபடி ராமர், கிருஷ்ணர் இவங்களாம் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள். கலியுகத்தில் சாதாரண மனிதர்களாக காம கோபத்தில் மூழ்கி இருந்தவர்களைத்தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து அவரை நினைக்க வைத்து அப்படி மாற்றுறது சிவபெருமான். ஸோ கடவுள் அவர் தான். ஸோ அப்படி மாறினவங்களுடைய கதையை மதங்களில் போட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே இறைவனை நினைத்தால் மட்டும் போதாது, ஏன்னா இறைவனை நினைங்கன்றதே இறைவன் கொடுக்குற ஞானம் தானே. அப்போ இறைவன் எப்படி இருக்கிறாருன்னு அவர் தான் சொல்கிறார். செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், இந்த உலகத்தை பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்கிறோம். இங்கே தான் ஆத்மாக்களாகிய நீங்களும் இருந்தீங்க, அங்கேருந்து தான் பூமிக்கு நடிச்சிங்க. 5000 வருடம் கழிச்சு உலகம் அழியும்போது மறுபடியும் அங்கே தான் வருவீங்க, அதை தான் முக்தின்னு சொல்கிறோம் அப்படின்னு இறைவன் சொல்கிறார்.
ஸோ அப்படி ஒரு சிவனை மட்டுமே நினைக்கும் பொழுது இறைவனுடைய ஞானத்தையே நினைக்கணும். ஏன்னா ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் அவர் வரார். ஞானத்தோடு சேர்த்து அவரை நினைக்கிறோம். அந்த ஞானத்தை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இல்லை பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணால் கூட கிடைக்கும் யூடியூப்பில். ஸோ அந்த முரளியில் தான் நான் உடம்பு கிடையாது, ஆத்மான்ற அந்த உணர்வுக்கு வருவதற்கு தேவையான ஞானத்தை தினம் தினம் கடவுள் சொல்லிகிட்டு இருக்கிறார். இந்த ஞானத்தை தான் ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு இலையாக மூலிகையாக காட்டுறாங்க. உதாரணத்துக்கு பார்வதி தேவி கிட்ட சிவன் ஒரு வில்வ இலையை கொடுத்து, நீ இந்த பயணத்தை நீ தனியாக தான் பண்ணணும், ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இதை நீ திறந்து பார், உனக்கு தீர்வு கிடைக்கும். அது உண்மையிலே ஞானத்தை அங்கே இலையாக, அதாவது ஞானம் மூலிகை, ஞானம் என்ற மூலிகைன்னு அர்த்தம், மூலிகை ஞானம் கிடையாது. ஸோ இதே ராமாயணத்தில் சஞ்சீவினி மூலிகைன்னுவாங்க இல்லை, ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அந்த சஞ்சீவினி மூலிகை தான் கொடுப்பாங்க. அப்போ ஒரு தடவை லக்ஷ்மணன் மயங்கி விழுறாரு, ஒரு பக்கம் ராமருமே மயங்கி விழுறாரு. அதெல்லாம் எதனால் விழுறாங்கன்னா பற்றுனால, காமத்தினால. ஏன்னா இதெல்லாம் உடல்ன்ற உணர்வுனால் வர்றது, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அப்போ அது தெளியணும் அப்படின்னா ஆத்ம உணர்வில் வரணும். அப்படி ஆத்ம உணர்வில் எடுத்துகிட்டு வரக்கூடிய முரளியை படிக்கணும், படித்ததை மனசுக்குள்ளே நினைக்கணும். அப்படி இறைவன் ஆஞ்சநேயர் எப்படி உடம்பு ஃபுல்லாக அந்த குங்குமத்தை பூசிக்கிறாரோ அந்த மாதிரி அவருடைய மனம் ஃபுல்லாக இறைவன் மட்டும் இல்லை, இறைவன் கொடுக்குற ஞானமும் நிரம்பி இருக்குது அப்படிங்கிறதுடைய நினைவு தான் அவர் சஞ்சீவினி மூலிகையை எடுத்துகிட்டு வர்றதுக்காக எதுன்னு தெரியாமல் அந்த மலையே பேர்த்து எடுத்துகிட்டு வர்றதா காட்டுவாங்க. ரொம்ப ஃபேமஸானது இல்லையா, அப்படியே மலையை தூக்கிட்டு பறந்துட்டு வர மாதிரி இருக்கும். அப்படின்னா மலையை தூக்கிட்டு வராருன்னு அர்த்தம் கிடையாது. இறைவன் கொடுத்த எல்லா ஞானமும் அவரோடு எப்போவுமே இருக்குது. அப்போ அந்த ஞானத்தை கொடுத்து சரி பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ மனம் சின்ன வயசில் அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு வாழ்த்தனம் பண்ணிட்டு இருந்த ஆஞ்சநேயர் எப்போ இறைவனை தவிர எதை பற்றிய சிந்தனையும் இல்லாத ஒரு நிலைக்கு வராரோ அப்போ தான் அவர் பூஜைக்கு தகுந்த நிலையை அடைகிறாரு. அப்படிங்கிறதுனால தான் ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ கோயில்கள். அந்த ஆஞ்சநேயர் நாம தான் இப்போ குரங்கு மாதிரி நம்முடைய புத்தி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்குது, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி இருக்குது. ஸோ இதை எடுத்து இறைவனோடு புத்தியை இணைக்க வைக்கிறார். அப்போ இறைவனோடு நம்மளுடைய மனதை ஒடுங்க வைக்கிறார். இதுதான் கீதையில் இறுதியில் என்னோடு ஒடுங்குகிறார்கள் அப்படின்றது. அடுத்தது உண்மையிலே ஆத்மா உடலை விட்டு பிரியும்போது இறைவனை மட்டும் நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு மேலேயும் போயிடும். ஸோ இறைவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடுறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொர்க்கத்துக்கு நம்ம தகுதி ஆகியிருந்தால் ஆரம்பத்திலே வருவோம், தகுதி கம்மியாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக வருவோம். ஸோ அதுதான் மறுபடியும் எண்ணிலிருந்து வெளிப்படுகிறது உலகம் அப்படின்னு கீதையில் போட்டிருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.